பிடிஎஸ் நண்பதிகளுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டிங்கன்னா, எனக்கு சொல்கிற மாதிரி சிரிப்பு தான் வருது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சைடு சிரிப்பு வருது, இன்னொரு சைடு கோவமும் இருக்குது. ஏன்னா நேற்று நடந்த ஃபங்க்ஷன் நிறையா பேருக்கு 2 வருஷம் கழித்து கிடச்ச ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ட்ரீம் டே அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அப்படி தான் டே இருந்துச்சு. நிறைய பேர் மிஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சாரி. ஏன்னா எனக்கும் some ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு, அதனால் நானும் லைட்டாக மிஸ் பண்ணேன். பட் மேஜரான விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். அண்ட் பார்க்கலன்னா ஒன்றும் கவலை இல்லை, அதை பற்றி நான் பேசிட்டுமா வேணாமான்னு சொல்லுங்கள். நிறையா பேர் நிறையா கமெண்ட்ஸ் கொடுத்து நிறையா லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி பேசுகிறேன். பட் இன்றைக்கி பேச போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜின் உங்களெல்லாம் சந்திக்க வரப்போ கை கொடுத்தா சந்திக்கணும். அன்பான மக்கள், காதலான மக்கள் கட்டி பிடிச்சலாம் சொல்லணும். ஸோ அதுக்காகவே பார்த்திங்கன்னா 1000 hugs with girls அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூட்டான ஈவெண்ட்டை நடத்தி எல்லாருக்குமே வெல்கம் பண்ணார். ஸோ அது மாதிரி இடத்துல சந்தோஷமாக கொண்டாடுற இடத்துல சில பேர் பண்ண ஒரு தவறுனால, ஒரு ஃபோர்ஸ்மெண்ட்னால ஆர்மிஸ்க்கே கெட்ட பேர் வந்துட்டுருக்கு. அண்ட் சில ஆர்மிஸ் அருவாளை தூக்கிட்டு வடிவேல் சார் மாதிரி தான் பார்த்து துரத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஆர்மிஸை. ஸோ நடந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜின்னை பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லி கிஸ் பண்ண ஒரு 2 ஃபேன் ட்ரை பண்ணாங்க. ஸோ அதில் ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அதை பற்றி தான் சொல்கிறேன். கடைசியில் நீங்களே முடிவு சொல்லுங்கள் என்னன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி பிடிஎஸை பற்றி ஃபெஸ்ட்டாக இருக்குது, இப்போ தான் ஸ்டார்டிங் ராஜா, இன்னும் ஒரு பெரிய படமே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்குது. ஸோ அதான் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்களே சொல்லுங்கள் இந்த பொண்ணை பற்றியும் அண்ட் பிடிஎஸை பற்றி இன்னும் நிறையா வீடியோஸ் வேணுமா வேணாமனு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் எத்தனை மணிக்கு வேணும் அதுவும் சொல்லுங்கள், ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ பட் இப்போ நடந்த நியூஸ் ஸ்டோரி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என் காதல் கணவன் அப்படின்னு சொல்கிறத விட என் லவ் ட்ரீம் பாய் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் இது மாதிரி தவறாக அவங்க ஐடியாவில் ஒரு ட்ரீம் பாயாவோ ஒன்று ஸ்பெஷலாகவும் எடுத்துக்கலாம். பட் அவங்க எனக்கு தான் ஃபுல்லாக அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது ரொம்பவே தப்பு. ஸோ அதே மாதிரி தான் நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஜின் இப்போ தான் வந்த உடனே ரெஸ்ட்லாம் இல்லைப்பா, ஃபேன்ஸை சந்திச்சா தான் நீங்கள் ஃபுல் பேக் எனர்ஜியாக இருக்கும், ஒரே மஜாவாக இருக்கும், ஒரே வைப்பாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி மிலிட்டரி விட்டு வந்த உடனே லைவ் வச்சார். வேறு லெவலில் போச்சு, நிறைய விஷயங்கள் சொன்னார். அண்ட் அடுத்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெஸ்ட்டாக ஈவெண்ட் நினச்சி அங்கே கான்சர்ட் சப்பா வாழ்க்கையில் எவ்வளோ நாள் கழிச்சு ட்ரையாக போயிட்டு இருந்த இடத்துல ஒரு சோச்சோன்னு மழை பெஞ்சு அப்படியே வெள்ளமாக போன மாதிரி ஒரு சந்தோஷம் கொடுத்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் சொல்ல வேணும், அந்த 1000 hugs பார்க்குறப்ப என்ன தான் நிறைய பேருக்கு ஜெல்ஸு அண்டு வயிற்றில் அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சாலும் மனசே நொறுங்கி போனாலும் பட் சின்ன ஒரு சைடில் பார்த்து அந்த இடத்துல நான் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சு பார்த்துருப்பீங்க. யோசிச்சு பார்க்கலன்னு பொய் சொல்லக்கூடாது. அண்ட் பட் அங்கே இப்போ நடந்தப்போ என்ன ஆச்சுன்னா, இது மாதிரி ஒன் பை ஃபேனாக ஹக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ கை கொடுத்தாலே பெரிய விஷயம், ஹக் கொடுக்குறப்ப எவ்வளோ பெரிய லக்கியான பர்சன் அவங்க யோசிச்சு பாருங்கள். பட்டு கொஞ்சமாக ஒரு லவ் கொடுத்தா அதை அள்ளி அவங்க ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி பண்ணால் அது ரொம்பவே தப்பு. ஸோ அது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஆர்மி என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ளூ ஸ்கார்ஃப் கட்டியிருப்பாங்க, ஃபஸ்ட் ஹக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க காதுகிட்ட போய் கிஸ் பண்ணால் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் உண்மை கிடையாது தான். ஸ்டோரி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஜின்னோட காதில் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லலாம், ஏன்னா சத்தமாக இருக்கும்ல. ஸோ என்னமோ ஜின்னோட காதில் ஒரு மெசேஜ் சொல்லலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ ஜின் ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூஞ்சி எடுத்துருக்க தெரியாத நம்ம திரும்புறப்ப இடிச்சுக்கிட்டாங்க 2 பேரும். அவ்வளோதான். அவங்க கிஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணல, ஜஸ்ட் காதில் போய் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அந்த பொண்ணு மேலே தப்பே இல்லை. ஸோ அவங்க யாரும் தப்பு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த நியூஸ் சொல்லியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி இந்த பொண்ணு தான் தப்பு பண்ணல, பட் இன்னொரு பொண்ணு என்ன பண்ணிங்கன்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஒயிட் கவுன் போட்டு வரும். அந்த பொண்ணு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, ஜின்னை கட்டி பிடிச்சி ஏதோ கரும்பு மிஷினில் இருக்கிற மாதிரி கட்டி பிடிச்சி ஃபோர்ஸாக கிஸ் பண்ண ட்ரை பண்ணும். அவரோட நெக்கில் கிஸ் பண்ணுவாங்க. ஜின்னு எப்படி தள்ளி போகிற அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே நடந்தது என்னன்னு சொல்லிட்டு. சொல்கிறேன், உங்களுக்கு புரியுது, உங்களுக்கு நிறையா லவ் இருக்குது, நிறையா ஃபேன்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, தப்பு இல்லை. பட் இதுவே இந்த இடத்துல ஒரு பொண்ணு இந்த பையன் இது மாதிரி கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்தா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதே தான் அவரும் ஐடியல், அவருக்கும் பர்சனல் இருக்குது. அவர் உங்களை சந்தோஷமாக ஹக் பண்ணி வெல்கம் தான் பண்ண சொன்னாரே தவிர அவர் வந்ததுக்கே ஏன்டா வந்தோம் அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடாது. அது மாதிரி பண்ண சொல்ல. ஸோ பட் இந்த ஃபேன் அப்படி பண்ணிட்டு போனாங்க. பட் ஜின் இந்த இடத்துல பாராட்டியே ஆகணும். என்ன தான் அந்த பொண்ணு இது மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணி ஒரு கடுப்பாக இருந்தாலும் அந்த பொண்ணு போனோடனே சிரிச்சுக்கிட்டே மற்ற ஃபேன்ஸ்க்குலாம் எந்த யோசனையுமே எந்த ஹெசிடேஷனுமே இல்லாமல் திருப்பி ஹக் பண்ணி எல்லாரும் சூப்பராக வெல்கம் பண்ணார். இந்த இடத்துல ஜின் வேறு லெவல் பண்ணி எப்போதும் சொல்கிற மாதிரி சன்ஷைன் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி போயிட்டார். பட் ஆர்மிஸ் அவங்க பெருமே சில ஆர்மிஸ் இப்படி தான் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஹேட்டர்ஸுக்கு வேணுமா கொளுத்தி விட்டுட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க? உங்களால் ஹக் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்களா? இல்லை நீங்கள் கனவுலேயே ட்ரீமில் ஹக் பண்ணி பார்த்தீங்களா? இல்லை இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு கோவமாக இருக்குது, நானும் ஒரு தூக்கிட்டு விரட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் மோர் வீடியோஸ்க்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லிட்டு நியூஸ் ஷேர் பண்ணிட்டு விடைபெறுவதான். ஆஜே லவ் யூ ஆல், டாட்டா, பை பாய்.